லேவி. இந்த லேவியோடைய ஆரம்பம் பாத்தீங்கன்னா மோசமான ஆரம்பம். அவனுடைய பிகினிங் நல்ல பிகினிங்கே கிடையாது. தகப்பனுக்கு பிரியமில்லாத ஒரு மாம்ச கோபத்துல செய்கிற செயல். சிமியோன் கூட சேர்ந்து போய் என்ன பண்றோம் அப்படின்னா அந்த கோபத்தை வெளிப்படுத்திடுவோம். அவங்களுக்கு பிடிக்காதவங்க எல்லாம் போய் அழிச்சிருவாங்க. அப்பொழுது தகப்பன் உள்ள உடைஞ்சு சொல்லுவாரு, அப்பாவுடைய வாசனை நீங்க கெடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லா பிள்ளைகளையும் பிளஸ் பண்ணும்போது இந்த லேவி மேல என்ன வைக்கிறார் தெரியுமா? சாபத்தை வைக்கிறார். சாபம் வைக்கிறார்னால அர்த்தம் என்ன தெரியுமா? அவனுக்கு ஃபியூச்சரே இனி இல்ல. இதை விட பரிதாபம் இருக்குதா? லேவிக்கு நோ ஃபியூச்சர். இதான் லேவியோடைய லைஃப். ஒவ்வொரு கோத்திரமா இருக்கிறாங்க. எல்லா கோத்திரம் இருக்கிறாங்க. ரூபன் கோத்திரம், யூதா கோத்திரம், அந்த கோத்திரம், இந்த கோத்திரம். அது நடுவுல ஃபியூச்சர் இல்லாத ஒரு கோத்திரம் இருக்குது. அதுதான் லேவி. அவன் நினைச்சா நமக்கெல்லாம் சான்ஸ் இனி கிடைக்காதுன்னு அப்படி நினைச்சிட்டு இருக்கும் போது மோசே நின்னு சொல்றாரு, கர்த்தர் பட்சத்தில் நிற்பவர் யார் அப்படின்னு கேட்டதும் லேவி என்ன பண்றான் தெரியுமா? இந்த இடத்துல மீதி எல்லாரும் பாவத்துல இருக்கும் போது ஒருத்தன் மட்டும் பாவத்தை விட்டு கர்த்தர் பக்கத்துல வந்து நிக்கிறான். அவன் தான் லேவி. வாய்ப்பை பயன்படுத்துறவன் ஒரு ஸ்டாண்ட் எடுப்பான் பாருங்க. ஏன்னா ஃபியூச்சர் இல்லாதவன். ஆனா எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்குது, நான் வந்து நிக்க போறேன். வந்து நின்னா பாருங்க, கர்த்தர் சொன்னா நான் அவனுக்கு சுதந்திரமா இருப்பேன். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு லேண்ட கொடுத்தாங்க பாருங்க. எல்லா கோத்திரத்தாரும் அவங்களுக்கு லேண்ட செலக்ட் பண்ணும் போது லேவி லேண்ட செலக்ட் பண்ணாம லார்ட செலக்ட் பண்ணா பாருங்க. இந்த ஊர்ல தலைவிதின்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த விதியை, அந்த டெஸ்டினியே மாத்திட்டார் ஆண்டவர். மாத்திட்டு இவனை யாருன்னு யாக்கோபு சொன்ன வாசனையை கெடுத்தவன். ஆண்டவர் சொன்னார், நீ மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வந்து எனக்கு தூபம் காட்டணும் அப்படிங்கிறார். எனக்கு இப்போ நீதான் வாசனையே அப்படிங்கிறார். ஒவ்வொரு கோத்திரத்துக்கு ஒவ்வொரு ஏரியாவை ஒதுக்கும் போது லேவியை விட்டுரு அவனுக்கு நாதான் எல்லாம். லேவி கோத்திரத்துக்கு மட்டும் எந்த இடத்துக்கு போனாலும் டோர் ஓபன் ஆகும். யூதா கோத்திரம், ரூபன் கோத்திரத்தார் இருக்கிற இடத்துல அவங்களுக்கு டோர் ஓபன் ஆகாது. ரூபன் கோத்திரத்தார், சிமியோன் கோத்திரத்தார் இருக்கிற இடத்துல டோர் ஓபன் ஆகாது. ஆனா லேவி கோத்திரத்தார் எங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு டோர் ஓபன் ஆகும். அவங்களுக்கு முன்னாடி யாரும் டோரை க்ளோஸ் பண்ண முடியாது. இன்னைக்கு நீ கர்த்தருக்காக இந்த எக்ஸ்ட்ரீமுக்குள்ள வா. இயேசுவின் நாமத்துல நீ எங்க இருந்தாலும் சரி, உனக்கான ஒரு அனுகூல கதவு திறந்து வைக்கப்பட்டிருக்கும். சிம்பிளா சொல்றேன், நேத்து வர நான் அந்த எக்ஸ்ட்ரீம்ல இருந்து ஆண்டவரே, இன்னையில இருந்து நான் இந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வர போறேன். அவன் தான் லேவி. யோசிக்கவே இல்லை. ஏன்னா எனக்கு ஃபியூச்சர் இல்ல, எனக்கு இப்போ ஒரு சான்ஸ் கிடைக்குது. இந்த சான்ஸை நான் மிஸ் பண்ண விரும்பல. எடுத்து வை. ஸ்ட்ராங் டிசிஷன். என்ன வந்தாலும் 11 கோத்திரத்தார் ஒன்னா நிக்கிறாங்க, லேவி தனியா நிக்கிறான். கர்த்தர் 11 கூட நிக்கல, இந்த 1 கூட வந்து நிக்கிறார். நீ கர்த்தருக்காக நின்றால் கர்த்தர் உனக்காக நிற்பதை மற்றவர்கள் காண்பார்கள்.